அவரை இன்னும் புகழும்படியாக அவருடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கின்றவர். ஆண்டவர் இம்மானுவேல் எம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கின்றவர். அவர் எம் மத்தியிலே இருக்கின்றார். இம்மானுவேல் எம்மோடு கூட இருக்கின்றவர். ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் அப்பா. இந்த மாலை பொழுதுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. வந்த பிள்ளைகளை நீர் பொறுப்பெடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவரே. நீர் பேசும்படி வேண்டுகிற பரிசுத்த ஆவியானவரே இடைப்பட்ட வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். ஹல்லேலூயா. அதே போல அநேக நாட்களுக்கு பிறகு அருமையான நம்முடைய ஊழியக்காரி, ஹல்லேலூயா, என்னுடைய சபையில் நல்லா கீபோர்டு வாசிக்கிற அருமையான மகள், ஹல்லேலூயா, ஜெஸ்கி வந்திருக்கா. கரங்களை தட்டி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அநேக படிப்பு காரியங்கள் இருக்கும் பொழுது கூட ஆண்டவருடைய காரியங்களை மிக உற்சாகமாக செய்கிற அருமையான மகளை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற இந்த வேலையிலும் கூட நான் இந்த வேலையிலும் கூட அப்படியே விசேஷமாக தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிற இந்த நாளில கூட நான் பார்க்க போகிற மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இந்த நாளிலே பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுமா? ஹல்லேலூயா. பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுமா? நம்முடைய பிரயாசங்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளை இந்த காரியத்தை குறித்து தான் நான் பார்க்க போகிறேன். ஆவியானவர் நாளை ஓடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. என்று சொன்னா நாம் அநேகமாய் பிரயாசப்படுகிறோம். ஆனால் எல்லா பிரயாசத்திலும் கூட எல்லாமே நமக்கு வாய்க்கப்படுவது இல்லை. ஒரு சில காரியத்திலே நாம் பிரயாசப்படுவோம், ஆனால் அதிலே பலன் இல்லை சில நேரங்களிலே. ஆனால் இதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆவியானவர் வெளிப்படுத்திய ஒரு காரியம் இருக்கின்றது. இதை குறித்து ஆண்டவர் இந்த நாளில் கூட மோட கூட பேசுவாராக. இதை குறித்து நாங்கள் பார்க்கவில்லை. பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீதம் 128 அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க.
சங்கீதம் 128 2ஆம் வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பாக்கியமும் நன்மையும் இருக்கணும்? அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அவர் சொல்லும்படி நாம் செய்யும் பொழுது நாம் கையிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படும். அது சும்மா இல்ல, அது உங்களுக்கு நன்மையா இருக்கும். அல்லேலூயா. இந்த நன்மையை தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து. இதை பெற்றுக்கொள்வதை தான் ஆண்டவர் இந்த நாளை மோடு கூட இடைப்படுவாராக. அல்லேலூயா. ஆவியானவர் இந்த நாளை பேச சித்தமான காரியங்கள் ஆவியானவர் மோடு கூட இருக்கிறார். இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை பாருங்க, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்படின்னா நான் படுகின்ற பிரயாசங்களை நான் சாப்பிடணும். அல்லேலூயா. நான் கஷ்டப்பட்டு செய்கிற காரியத்தின் பலனை நான் அனுபவிக்க வேண்டும், இன்னும் ஒருவர் அனுபவிப்பது அல்ல. அல்லேலூயா. நாம் பார்க்கிற சில வேளையில நாம் அநேகமாய் கஷ்டப்படுகிறோம், ஆனால் அனுபவிப்பவர்கள் வேறு யாரோ. அல்லேலூயா. சில காரியங்களை நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஆனாலும் கூட என்ன நடக்கிறது சொன்னா இன்னும் என்னுடைய கடன் நீங்கவில்லை. நான் இரவு பகலாக நாங்கள் கஷ்டப்படுகின்றோம், பிரயாசப்படுகின்றோம், ஆனால் இன்னும் என் நிலைமை மாறவில்லை. அப்படி சொன்ன ஆண்டவர் இந்த நிலைமையிலிருந்து மாற்ற வேண்டும். மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு காரியத்தை எமக்கு செய்ய வேண்டும். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் படுகின்ற நம்முடைய பிரயாசங்கள், நாம் செய்கின்ற எல்லா காரியங்களையும் குறித்து ஆண்டவர் இவைகளுக்கு ஒரு காரியத்தை அவர் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் ஒரு வேலியை போட வேண்டும். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை நாம் பார்த்தோம். நமஸ்கரிப்பின் பொழுதே இந்த வார்த்தை இடைப்பட்டது. அல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கு. அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, வார்த்தை சும்மா ஏதோ வருவது அல்ல. இந்த வார்த்தை ஏதோ நாளை போதிக்க வேண்டுமே, ஏதாவது சொல்லிடணுமே, நேரத்தை முடிச்சிடணுமே என்று வருவது வார்த்தை, அந்த வார்த்தைகள் அல்ல. இந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது. நீங்க கவனமாய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. அதுபடியால நீங்கள் கவனமாய் கேளுங்க. இதை குறித்து எமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துற காரியம் என்ன, எம்முடைய காரியங்களுக்கு ஒரு வேலி போட வேண்டுமா? யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த இடத்துல நாம் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களும் இது எல்லாம் வாய்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நான் எதை கையிட்டு செய்கிறேனோ அங்கே தேவ கரம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தின் மேல் தேவ கரம் இருக்க வேண்டும். நான் செய்கின்ற எல்லா வேலையிலும் தேவ கரம் இருக்க வேண்டும். தேவ கரம் இருக்கும் பொழுதுதான் அங்கே தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை எம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. இங்கே விசேஷித்த காரியம் என்ன நாங்க சொல்லுகிறது, சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு வேலையை போட்டார்னு சொன்னா உங்க தேசத்திலே சம்பத்து பெருகும். அல்லேலூயா. ஆமென். நான் பிரியமானவன், ஆண்டவர் எனக்கு வேலை போடணும். அல்லேலூயா. அவர் எனக்கு வேலை போட்டார்னு சொன்னா சம்பத்து தேசத்திலே பெருகுமா? நாம் இங்கே வந்து சும்மா இருந்து விட்டு போக வரவில்லை. அல்லேலூயா. நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் முக்கியம், உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் முக்கியம். அல்லேலூயா. அது தேவ சித்தத்தின்படி முக்கியம். அல்லேலூயா. ஏன்னா உலகத்துல எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு, எல்லாம் நமக்கு அவசியம் இல்ல. அது எது தேவையோ அது தேவனுடைய சித்தம்படி நம்மளுக்கு வேண்டும், அதுதான் சாட்சி. அல்லேலூயா. நான் ஒன்றுமே இல்லாமல் போய் ஆண்டவருமே ஆசீர்வதிப்பாங்க ஒருவருக்கும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆமென். நான் விசுவாசத்தில் நிலைத்திருக்காமடி உங்களை விசுவாசத்தில் நிலைத்திருங்கன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. நான் விசுவாசத்தில் ஓடாதபடி நீங்க ஓடி ஜெயமடைங்கன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா.
நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை தான் ஒவ்வொரு நேரமும், எல்லாம் சமாதானமாய் முடியும். அல்லேலூயா. எல்லாம் சமாதானமா முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஏன்னா தேவன் எனக்கு சமாதானமாய் முடிப்பார் என்று சொன்னால் எனக்கு கொடுத்த பிள்ளைகளை வாழ்க்கையை சமாதானமாய் முடிப்பார். அல்லேலூயா. ஆமென். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை காணும்படி செய்வார். எனக்கு பிரியமான என் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்கின்றோம், அவர் வேலி அடைத்தாராம். அவர் வேலி அடைத்தது நிமித்தம் என்ன செய்ய முடியவில்லை? சத்துருவானவனுக்கு அவனுடைய அந்த யோபுடைய காரியங்களை கை வைக்க முடியவில்லை. இதை போலதான் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வேலை அடைத்தார் சொன்னால் சத்துருவுக்கு கை வைக்க முடியாது. உன் பிள்ளையை கை வைக்க முடியாது, உன் மனைவியை கை வைக்க முடியாது, உன் கணவனை கை வைக்க முடியாது, உன் சொத்துக்களை கை வைக்கவே முடியாது. அல்லேலூயா. எல்லா பரம்பரை சாபங்கள் நீங்கி போகும், பரம்பரை பாவங்கள் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாகும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு வேலை போட்டார்னா எந்த பில்லி சூனிய கட்டுகள் எதுவும் என்னை திருப்பி வருவதில்லை, எதுவும் செய்வதில்லை. அல்லேலூயா. ஆமென். இந்த அநேகர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில பில்லி சூனியம் செய்கிறார்கள் என்று சொல்லி அவைகளை விசுவாசிக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, உனக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்ப எப்படி செய்ய முடியும்? நான் விசுவாசிக்கிற நிமித்தம் அது நடக்கிறது. எனக்கு நான் விசுவாசிக்கிறோம், ஐயா எங்களை பில்லி சூனியம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள், அவர்கள் எங்க குடும்பத்துக்கு வைத்திருக்கிறார்கள் என்று நான் விசுவாசிக்கிறோம், நான் நம்புகிறோம். அதை நம்புகிற நிமித்தம் அவைகள் கிரியை செய்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த பில்லி சூனிய கட்டுகள் இருந்தாலும் இதை நீங்கள் விசுவாசிக்காதீங்க. ஏனென்றால் எல்லாவற்றையும் ஜெயித்தவர் உங்களோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களோடு. ஆமென். எந்த ஒரு காரியம் உங்களை ஜெயிப்பதில்லை. ஏனென்றா இயேசு எல்லாரும் உங்களை எது ஜெயிக்க இருந்ததோ அதை அவர் ஜெயித்துட்டார். அல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தித்து எது உங்களை ஜெயிக்க இருந்ததோ, எது உங்களை அடிமைப்படுத்த இருந்ததோ அதை எல்லாவற்றையும் அவர் ஜெயித்து விட்டார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் ஜெயித்து விட்டார். ஆனபடியாலே நீங்கள் இவைகளை விசுவாசிக்காதீங்க. அல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க விசுவாசிங்க. என்னை சுற்றி தேவ வேலி இருக்கிறது, தேவன் வேலி அடைத்து வைத்திருக்கின்றார். அப்பொழுது எப்படி சத்துரு என்னை தொட முடியும்? எப்படி உள்ளே வர முடியும்? எப்படி என்னுடைய சொத்துக்களை இன்னும் ஒருவர் அனுபவிக்க முடியும்? அல்லேலூயா. நான் சம்பாதிக்கிற காரியங்கள் எப்படி இன்னொருவர் அனுபவிக்க முடியும்? அல்லேலூயா. தேவன் நம்மை வேலி எடுத்து வைத்திருக்கின்றார். தேவ பிள்ளைகளே, அப்படி என்று சொன்னா தேவ வேலி நமக்கு அவசியம். எத்தனை பேருக்கு இப்ப தேவ வேலி அவசியம்? அல்லேலூயா. தேவன் உங்களை சுற்றி ஒரு வேலி போடணும். அல்லேலூயா. வேலி போடணும்னு சொன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் வாசிங்க. அல்லேலூயா. ஆண்ட சங்கீதம் 128:1 அங்கே சொல்லுகிறது, யோபுக்கு எதற்காக ஆண்டவர் வேலி போட்டார்? கர்த்தருக்கு பயந்து. கர்த்தருக்கு பயந்து. அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. யோபுக்கு எதற்காக கர்த்தர் வேலி போட்டார்? அவன் கர்த்தருக்கு பயந்தவனாய் காணப்பட்டான், அவன் கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அங்க நாம பார்க்கிறோம், அவர் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனா இருக்கலாம், எவனா இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் கூட யாரா இருந்தாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன் தான் யோபு. இதே போல நாம் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டுமா? பயந்து நடக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட வேண்டுமா? அப்படி என்று சொன்னால் கர்த்தருக்கு நாம் எப்படி நாம் பயப்பட வேண்டும்? அல்லேலூயா. இதுதான் நமக்கு முக்கியம். நான் எப்படி கர்த்தருக்கு பயப்படுவது? அதே போலவே தான் நான் பார்க்கிற இந்த இடத்துல சங்கீதம் 134 சொல்லுகிறது, வாசிங்க. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. இங்க பாருங்க, நான் கர்த்தருக்குள் எப்படி ஒரு பயத்தை எம்மால் உண்டாக்கி கொள்ள முடியும் நமக்குள்ள எப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. அப்படின்னு சொன்னா அவருக்கு பயப்பட வேண்டும். பயப்பட வேண்டும் என்றால் அதுக்குரிய மன்னிப்பு அவரிடத்தில் உண்டு. அப்பொழுது ஆண்டவர் எதை என்னிடத்தில் எனக்கு மன்னித்து இருக்கிறார்? அல்லேலூயா. நான் எந்த காரியத்தை எனக்கு ஆண்டவர் மன்னித்தாரோ இதை நான் திரும்பி பார்க்க வேண்டும். ஆண்டவர்
ஆண்டவர் எனக்கு எந்த கஷ்டத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கினாரோ இதை நான் திரும்பி பார்க்க வேண்டும். எந்த வியாதியில் என்னை விடுதலை ஆக்கினாரோ இதை திரும்பி பார்க்க வேண்டும். ஆண்டவர் அன்பு எனக்கு இதிலிருந்து விடுதலை கொடுக்காவிட்டால் நான் என்ன நடந்திருக்கேன், நிலைமை என் வாழ்க்கை எப்படி போயிருக்கும் என்பதை குறித்து நாம் திரும்பி பார்த்து எனக்குள்ள ஒரு பயம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இப்படி என் வாழ்க்கையில செய்யலன்னு சொன்னா என் வாழ்க்கை எங்கேயோ போயிருப்பேனே, நானே என் குடும்பம் எங்கேயோ போயிருக்குமே என்று நாம் நினைத்து பார்த்து நாம் என்ன செய்யணும், எனக்குள்ள நினைக்கும் பொழுது எனக்குள்ள பயம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா, உண்டாக வேண்டும். அதே போலதான் யோபு 1 அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லுகின்றார் ஆண்டவர், அந்த மனுஷன் அவன் எப்படி தேவனுக்கு பயந்தவன் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல பாருங்க, ஊர் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். அல்லேலூயா, ஆமென். அவன் பாருங்க, கவனித்த அந்த இடத்துல அவன் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனாய் இருந்தான். அவன் எப்படியாக அவன் காண்கிறார் ஆண்டவர் சொன்னா அவன் பொல்லாப்புக்கு விலகுற ஒரு மனுஷனாய் இருந்தான். அல்லேலூயா. எந்த இடத்துல நான் பொல்லாப்புகள் வரும்போது விலகி போகிறனோ எனக்குள்ள நான் புரிந்து கொள்ள வேண்டும், நான் தேவ பயம் உள்ள மனுஷன், தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன். நான் பொல்லாப்புக்கு நான் எதிர்த்து நிற்பேன் என்று சொன்னா எனக்குள்ள தேவ பயம் இல்லை. அல்லேலூயா, தேவ பயம் எனக்குள்ள இல்லை. அங்க நான் பார்க்கிற அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் நீதியாய் காணப்பட்டது, அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் நேர்மையாய் காணப்பட்டது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். ஆண்டவர் சொல்லுகின்றார், தேவனுக்கு பயப்படுவதற்கு இன்னும் ஒரு காலத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார்னா தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 8:13 சொல்லியிருக்கின்றார். நீதிமொழிகள் 8:13 பார்க்கின்ற பொழுது தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் நான் வெறுக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, அடுத்ததாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னன்னு சொன்னா அங்கே நாங்கள் பார்க்கிறோம், தீமையை வெறுப்பது. நான் தீமைக்கு எதிர்த்து நிற்காதபடி தீமையை நான் வெறுத்து தள்ள வேண்டும். அல்லேலூயா. எனக்குள்ளே இருக்க வேண்டிய காரணம் பெருமை எனக்குள்ள இருந்தேன்னால் நான் கர்த்தருக்கு பயம் இல்லை, நான் கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறேன். அல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கும் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் எனக்குள்ள பெருமை இல்லை என்று சொன்னால் நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன். என நான் புரிந்து கொள்ள வேண்டும், இப்பொழுது எனக்குள்ள ஏதாவது ஒரு காரியத்தில் பெருமை இருக்கிறதா? அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறது அகந்தை, அங்க தீய வழி, புரட்டு வாய்கள். இது மிகவும் முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா இந்த காரியம் எல்லாம் பார்த்துக்கிட்டு போகும்பொழுது இவையெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. இந்த வெறுக்கிறேன் என்று சொல்வதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற காரியத்தை நான் சோதித்து பார்க்க வேண்டும். எனக்குள்ள திடீரென்று ஒரு பெருமை வருகிறா, இதை நான் வெறுக்கிறேனா? நான் தேவன் பயந்துள்ள மகன், தேவனுக்கு பயந்த ஒரு மகள். என்னால் வெறுக்க முடியலையா? உங்களுக்கு தேவ பயம் இல்லை. அல்லேலூயா. தேவ பயம் இல்லை. நான் வெறுத்தேனா தேவ பயம் எனக்குள்ள இருக்கிறது. நான் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். அதே போலதான் இந்த புரட்டு வாய். அல்லேலூயா. இந்த புரட்டு வாய் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். சில வேளை நாம் எங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ளும்படியாக அங்க உள்ளது இங்க சொல்லி, இங்க உள்ளது அங்க சொல்லி, அப்படி இப்படி எல்லாம் புரட்டி கிரட்டி போட்டு நான் ஜெயித்து விடுவேன். அல்லேலூயா. எப்படியாவது நான் ஜெயிக்க பார்க்கிறது, அது அநீதியில் ஜெயிக்க பார்ப்பது. அல்லேலூயா. நீதியில் ஜெயிப்பது வேற, அநீதியில் ஜெயிப்பது வேற. இப்படி ஜெயித்துக் கொள்கிறது. இவ்வாறான புரட்டுத்தனங்களை நான் வெறுக்கிறவனா இருக்கிறேன் என்று சொன்னா நான் தேவ பயம் உள்ள ஒரு மனுஷன். ஆமென். தேவனுக்கு நீதியாய் நான் வாழ்கிற ஒரு மனுஷன். அதாவது இதெல்லாம் வெறுக்கிற ஒரு மனுஷனே தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனாய் காணப்படுகின்றான். இது மிக முக்கியமாக இருக்கின்றது. பாருங்க, தேவன் வேலை அளிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டுமா? தேவனுக்கு பயந்து வாழ்வது எப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். உனக்கு நடந்த காரியங்களை குறித்து நீ சிந்தித்து பார்.
உன்னுடைய வாழ்க்கை மாறிய விதத்தை குறித்து சிந்தித்து பார்த்து இதை குறித்து நீ பயத்தோடு இரு. தேவன் எப்படி ஒரு பயங்கரமானவர். அல்லேலூயா. அவர் அன்பானவரும் பயங்கரமானவர் இருக்கிறாரு. இவர் இந்த வாழ்க்கையில் இப்படி செய்யவில்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை என்ன நிலைமையில போயிருக்கும் என்று நினைத்து அந்த பரிசுத்த தேவனுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தி நான் பயபக்தியோடு கூட வாழ வேண்டும். அல்லேலூயா. பயபக்தியிலே நான் போக வேண்டும். அதை போலவே தான் அன்பான என் தேவ பிள்ளைகளே, நம்முடைய நாம் கையின் பிரயாசங்கள் வாய்க்கப்படுவதற்கு 2 பிரயாசங்கள் இந்த வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இந்த 2 பிரயாசங்கள் இந்த வாழ்க்கையிலே காணப்பட்டால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை முழுமையாக சுதந்திரத்தை கொள்ள முடிகிறது தடையின்றி. அங்க என்ன பார்க்கின்றோம்? ஒன்று, நாம் நம்முடைய வாய்க்காக, அதாவது நம்முடைய வயிறுக்காக நாம் பிரயாசப்படுவது. இதற்காக நாம் ஓடி 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 நான் பிரயாசப்படுவேன். ஆனாலும் கூட ஒரு சிலர் பிரயாசப்படுகிறார்கள், ஆனாலும் பெரிய சம்பளங்கள் எடுப்பார்கள், அநேக ஆசீர்வாதங்கள் சொல்லுவார்கள், எல்லாம் இருக்கு. ஆனால் இன்னும் என்ன நிலைமை? இன்னும் கடன் நிலைமை மாறவே இல்லை. கடன் நிலைமை அப்படியே தான் இருக்கு. ஒரு கடனை முடிய இன்னொரு கடன் அங்க ஆயத்தமாக வைத்திருக்கிறான் சாத்தான். அல்லேலூயா. இது என்ன காரணம்? நல்லா கவனித்துக்கிறீங்க. இதுதான் 2 பிரயாசங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் எப்படி ஆண்டவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும்? நாம் பார்க்கிறோம், பிரசங்கி 5:19 சொல்லுகிறது, வாசிங்க. நாம் எவ்வளவு ஓடி ஓடி சம்பாதித்தாலும் வேலை இல்லை, முயற்சி செய்தாலும் வேலை இல்லை. பிரசங்கி 5:19 தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். ஹalleluya. இங்க பாருங்க, நாம் இரவு பகலாய் நாம் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம், ஆனாலும் கூட நாம் முயற்சி செய்கிறோம், நாம் பிரயாசப்படுகின்றோம். ஆனாலும் கூட அந்த பிரயாசப்பட்டாலும் கூட இதை அனுபவிப்பதற்கு, இதில் பலனை பெற்றுக் கொள்வதற்கு தேவன் கிருபை செய்ய வேண்டுமா? அல்லேலூயா. அனுகிரகம் பண்ண வேண்டுமா? அல்லேலூயா. அது சொல்லுங்க, அனுகிரகம் பண்ண வேண்டும். அது சொல்ல ஆண்டவரே, உங்களுடைய பிரயாசத்தில் என்ன செய்ய வேண்டுமா? மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் கொடுப்பதும் அவருடைய வேலையா இருக்கிறது. அவர் அதிகாரம் கொடுக்கிறவனா இருக்கின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த அதிகாரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவருடைய பிரயாசத்திலே மகிழ்ச்சியை நாம் காண வேண்டும், பலனை நாம் அனுபவிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகின்றார், இதோ நீ எப்படி உன்னுடைய காரியங்களில் பிரயாசப்படுகிறாயோ அதை போலவே நீ உன்னுடைய வாழ்க்கையை குறித்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ பிரயாசப்பட வேண்டும். நான் சொல்றது, வேலையை விட்டு நீங்க எதனாலும் சுவிசேஷத்து போடுங்க, இல்லாட்டி முழு நேரம் வீட்டுல உட்காந்து ஜெபித்துக்கிட்டு இருங்க, வேத்து வாசிட்டு உட்காந்துருங்க. ஏன்னா எனக்கு அப்படி உட்காந்து உங்களுக்கு எனக்கு சோர்ப்பட முடியாது. அல்லேலூயா. ஆமென். அவர் போடுவார். ஆனா ஆண்டவர் சொல்றபடி செஞ்சீங்க. எனக்கு அன்பான என் தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகின்ற அப்படின்னா அந்த பிரயாசம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, நான் செய்கின்ற காரியம், நான் இந்த ஜெபிக்கிற காரியம், வேதம் வாசிக்கிற இதுல எனக்கு ஒரு பிரயாசம் என் உள்ளத்திலே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எனக்குள்ள இந்த பிரயாசம் இருக்க வேண்டும். அன்பான என் தேவ பிள்ளைகளை, நான் செய்கின்ற காரியத்திலே நான் எப்படி பிரயாசமாய் இருக்கிறேன், உற்சாகமாய் இருக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் செய்கின்ற வேலையில எவ்வளவு பிரயாசப்படுவேன், எவ்வளவு ஆசைப்படுவேன், எவ்வளவு உற்சாகமாய் இதை செய்யணும்னு முயற்சிக்கிறேன். அல்லேலூயா. நான் செஞ்சு கொடுத்தேன்னா, அழகா செஞ்சு கொடுத்துட்டேன்னா அந்த இடத்துல உள்ள உயர் அதிகாரி மிகவும் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. அந்த உயர் அதிகாரி என்னை குறித்து புகழ்வார். அல்லேலூயா. எனக்கு நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும். அல்லேலூயா. எனக்கு அன்பான என் தேவ பிள்ளைகளை, இந்த பிரயாசம் போதாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பிரயாசம் மாத்திரம் உங்களுக்கு போதாது. ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயாசமாயிரு. அல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகின்றார், உன்னுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நீ பிரயாசப்பட வேண்டும். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிரயாசம் காணப்பட வேண்டும். ஏன் என்று சொன்னார் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ ஓடி ஓடி உழைத்தாலும் பலனில்லை, அதை உட்கொள்ளும்படியாக, அது பலனை நீ அனுபவிக்கும்படியாக நான் அனுகிரகம் பண்ண வேண்டுமா? அவர் கிருபை வைத்தால் மாத்திரமே இவையை அனுபவிக்க முடியும். இல்லை என்று சொன்னால் சமைக்க முடியும், சமைச்சு பிளேட்ல போட்டு வைக்க முடியும். இது என் வாய்க்குள்ளே போகாது. அல்லேலூயா.
அதுக்கு அவர் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ல நான் சொல்லல, நான் உங்களை பயமுடுத்தவும் இல்லை யாரையும். ஆண்டோட சத்தியம் சொல்லுகிறது. ஜீவனுள்ள ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகின்றார், நான் சொல்லல. பாசிங் எடுத்து பிரசங்க இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதிகாரமும் அவர் தான் தருகிறாராம். நம்முடைய அந்த பிரயாசத்திலே மகிழ்ச்சியையும் அவர் தான் தருகிறாராம். பலனை உட்கொள்ளும்படி அனுபவிப்பட சகல கிருபையும் அவர் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் தான் அனுகிரகம் பண்ணிருக்கேன் என்று சொல்கிறார். அவர் அனுகிரகம் பண்ணுகிறார். எனக்கு அன்பான என் தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை தான் சொல்லி இருக்கின்றார். அவருடைய காரியங்களை எந்த காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, நாம் அதை பிரயாசத்தோடு செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீங்க பிரயாசத்தோடு ஆயத்தப்பட வேண்டும். நீங்க பிரயாசம் காணப்பட வேண்டும். எப்படி நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போவேன் என்று சொன்னா, கல்யாண வீட்டுக்கு போவேன் என்று சொன்ன முதல் நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எப்படி நான் ஆயத்தமாகிறேன். அல்லேலூயா. ஆனாலும் கூட நாம் ஆராதனைக்கு வரும் பொழுது, இல்லைன்னா நம்முடைய ஆண்டவர்கள் செய்கின்ற காரியத்தில் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய பிரதானமா சொல்லுகிறது உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தை குறித்து. அல்லேலூயா. ஆராதனைக்குரிய காரியத்தை வச்சுங்க, அது பிரச்சனை கிடையாது. அதை ஆண்டவர் யாரையாவது கொண்டு எப்படியாவது செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆனா உங்களுடைய ஆவிக்குரிய ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் நீங்கள் பொறுப்பு. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து விட அப்படி இருக்கணும்னா நீங்க பொறுப்பு. கணவன் பொறுப்புள்ள மனைவிக்கு, மனைவி பொறுப்புள்ள கணவனுக்கு. அல்லேலூயா. கணவன் விழுந்து விழுந்து ஜெபிக்கிறாரு, விழுந்து விழுந்து பிரயாசப்படுகிறார் ஆண்டவர் கண்டு, ஆனா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அது கிடையாது. அல்லேலூயா. அது கிடையாது. அன்பான என் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ பிரயாசப்பட வேண்டும் என்ற அனுகிரகம் அவர் கையிலே இருக்கிறது. அவர் மேலே இருந்து அவர் ஆசீர்வதித்தார் ஒழிய வேற எந்த விதத்திலும் அந்த ஆசீர்வாதம் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால நான் சொல்லுகிறேன். நான் சும்மா சொல்லல, அவர் எனக்குள்ளே இருந்து அவர் வார்த்தை விதைக்கிறார் உங்களுக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் சொல்லுகின்ற காரியம் அதுதான். அதுதான் இந்த பிரயாசத்தை குறித்து மிகவும் முக்கியப்படுங்க. உங்களுடைய பிரயாசம், நீங்க பிரயாசப்படுங்க. ஆண்டவர், நான் எப்படியாவது ஆண்டவரோடு பேசணும், வார்த்தைக்கு முகம் கொடுக்கணும், ஆண்டவரோடு நான் வேத்த வாசிக்கணும், இப்படின்னு ஆண்டவருடைய காரியத்துக்கு நீங்க பிரயாசப்பட்டு நீங்க ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவர் பிரியப்படுங்க. எல்லாத்துக்கும் நான் நேரத்தை ஒதுக்குறேன், அதை சரி இதை சரி எல்லாம் செஞ்சிருவேன், ஆனா இந்த காரணப்படி நான் நேரம் ஒதுக்குற ஃபுல் பிஸியா இருக்கிறேன். அல்லேலூயா. பயங்கர பிஸியா இருக்கிறேன் நான். எனக்கு அன்பான என் தேவ பிள்ளைகளே, நிலைமை மாறணும். எங்க வாழ்க்கையில நிலைமை மாறணும்னு சொன்ன ஆண்டவர் சொல்லுகின்றார், பிரயாசப்படி. பிரயாசம் விருதல்ல. 1 கொரிந்தியர் 15:58 வாசிங்க. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து, இந்த அறிந்து கொள்ளுதல் தான் நமக்கு முக்கிய. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அறிந்து கொள்ளுதல் நமக்குள்ள காணப்பட்டுச்சுன்னு சொன்னா மற்றது எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். நல்லாவே. அல்லேலூயா. அது கீழே வாசிங்க சிஸ்டர். நீங்க உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி பாருங்க. அங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு நீங்க பிரயாசப்படுறது ஒரு போது விருதா போயிடாது. அல்லேலூயா. ஐயா, ஆண்டவருக்கு நான் என்ன அர்ப்பணித்து ஆண்டவருக்கு விருத பிரயாசப்படுறேன் பாருங்க, அது ஒன்றும் விருதா போகாது. எப்படியாவது நான் ஆண்டவரோடு நான் நல்ல உறவை வைத்துக்கிறணும் அப்படின்னு நான் பிரயாசப்படுறது ஒரு போது விருதா போகாது. அதை நான் அறிந்துக்கிறணும்னு ஆண்டவர் தெரியப்படுகிறார். அல்லேலூயா. இதை நான் அறிஞ்சிக்கிட்டேன்னு சொன்னா என் வாழ்க்கையில நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலாம். அந்த ஆசீர்வாதம் தடையின்றி கிடைக்கும் எனக்கு. அல்லேலூயா. எல்லாம் நடப்பதுக்கு முன்புதான் உங்களுக்கு ஆயத்தமா இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும் உங்களுக்கு அடுத்த மாசம் உங்க வீட்டுல இந்த காரியம் நடக்க போகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த காரியத்துக்கே நீங்க ஒன்றும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, காரியம் நடக்கும்போது அங்க எல்லாம் ஆயத்தம். நீங்க மனமகிழ்ச்சியோடு எல்லாத்தையும் நிறைவுபடுத்தீங்க. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய அதிசயங்கிறது. இதுதான் ஆண்டவர் சொல்லல, அவருடைய கிரிகையில எப்பொழுதும், கர்த்தருடைய கிரிகையில எப்பொழுதும் பெருகுவீர்களாக. அவருடைய கிரிகை இப்படிதான் இருக்கும். அன்பான தேவ பிள்ளையே, அவருடைய கிரிகை உங்களுக்கு பிரயாசம் ரெண்டும் கரெக்டா இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு நடக்க போற காரியம் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறாரு. அது நடக்கும் பொழுது அங்க எல்லாம் ஆயத்தம். உங்களுக்கு வேணும், அதை எடுத்து நீங்க செய்யறது மாத்திரம். அல்லேலூயா.
ஒண்ணுக்கு நீங்க கவலைப்படக்கூடாது. அதனால நீங்க முயற்சி செய்யுங்க, பிரயாசப்பட. ஆண்டவர் உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையை நான் பேசுகிறேன். தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்க ஆண்டவரோடு பிரயாசப்படுங்க நல்லா. அப்பொழுது எல்லாம் ஆயத்தமா இருக்கும். உங்களுக்கு பந்தி ஆயத்தம். நீங்க அமர்ந்து நல்லா ஒரு முட்டை சாப்பிடலாம். அல்லேலூயா, ஆமென். பந்தி ஆயத்தமா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பந்தி ஆயத்தமா இருக்கிறது. ஆண்டவர் சொல்ல ஏனென்று சொன்னால் சகல பிரயாசங்களும் பிரயோஜனம் உண்டு. எல்லா பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு. ஏனென்று சொன்னால் என்னுடைய பிரயாசம் ஆண்டவருக்கென்று என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் படுகிற பிரயாசம் இதில் நிச்சயமாய் பலன் உண்டு. ஏன் ஐஸ்வர்யம் கனமும் நிலையான பொருளும் நீதி என்னிடத்தில் உண்டு என்று நீதிமொழி சொல்லுகிறது. எல்லாம் அவரிடத்துல இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனபடியால உங்களுடைய சிரமத்தை பார்க்காதீங்க, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சர்வ பலவீனங்களை பார்க்காதீங்க. எல்லாத்தையும் நீங்க சுமந்து கொண்டு அவரோட நல்ல ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில வாழ, ஆவிக்குரிய விதத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆவிக்குரிய விதத்தில் நீங்க ஆசீர்வாதம் அனுபவிக்கணும். கைதா வேணும். அல்லேலூயா. இந்த நாள் மாசத்துல அலைஞ்சு ரா பகலா தூக்கம் முடிச்சு வேலை செஞ்சு ஒரு ரெஸ்ட்டுமே இல்லை. ஆனாலும் கூட என்ன செய்கிறோம்? வேலை செய்கிறோம். ஆனாலும் கூட எனக்கு கடன் மாறவில்லை. இன்னும் கடன் மாறவில்லை. இன்னும் நிலைமை அதே நிலைமையில இருக்கிறது. ஒரு கடன் முடிகிறது, இன்னொரு கடன் வருகிறது. சகல விதத்தில் பெரிய ஆசீர்வாதம் நான் பெறுகிறேன். ஆனால் அதுக்குள்ள ஒரு ஓட்டை இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பிரயாசப்படுவது ஒரு ஓட்டியான பையனுக்குள் போடுகிற பணத்தை போல இருக்கும். அல்லேலூயா. ஆனபடியால ரெண்டு பிரயாசம் எனக்கு அவசியம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த ரெண்டு பிரயாசம் படுங்க. ஆண்டவர் ஆசீர்வதித்து சரியானபடி அவைகளை பயன்படுத்த ஞானத்தை தருவேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், ஆலோசனை மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தியும் வல்லமை என்னுடையது. அல்லேலூயா. எல்லாமே அவர் கையில தான் இருக்கு. பிரியமான தேவர்களே, ஆனபடியால் நீங்க நினைக்க கூடாது நான் என்னுடைய பிரயாசம் என்னுடைய உழைப்பிலேயே காணப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நீங்க நினைக்காதீங்க. நான் என்னுடைய நீ நினைக்க வரணும். என் ஆவிக்குரிய பிரயாசம் எனக்கு அவசியம். ஆவிக்குரிய விதத்துல ஆண்டவரோடு கூட இருக்கணும்னு நினைங்க. சகலதும் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் அவர் கையில இருந்து உங்களுக்கு வாய்க்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு செய்யற காரியங்களிலும் நீங்கள் முன்கூட்டியே பிரயாசப்படுங்க. பிரயாசப்பட்டு நீங்க இதை செய்ய ஆயத்தமாகி அவருடைய வல்லமை அவர் கையில இருக்கிறது. அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஞானத்தோடு செய்ய பெரிதான ஒரு ஞானத்தை தருவார். நாம் அப்படியா ஆவிக்குரிய பிரயாசம் இல்லாமல் நாம் ஓடி மாம்சத்துக்காக பிரயாசப்படுவோம் நிமித்தம் தான் என்ன நடக்குதுன்னா ஆண்டவருடைய அந்த மெய்ஞானம் நமக்கு கிடைப்பதில்லை. நாம் கிடைப்பதை வச்சு பயன்படுத்திக் கொள்வதற்கு, அதை பயன்படுத்திக் கொள்ள நமக்கு தெரியாது. பயன்படுத்திக் கொள்ள தெரியாமல் இருக்கும் பொழுது ஏதாச்சும் ஒரு சிக்கல்ல நம்ம மாற்றிடுறோம். ஒண்ணு முடியக்குள்ள இன்னொரு சிக்கல்ல மாற்றணும். காரணம் என்ன? ஆண்டவருடைய அந்த மெய்ஞானம் எனக்கு வரல இன்னும். அல்லேலூயா. இன்னும் அவருடைய அந்த வல்லமை ஆண்டவர் அதை அனுபவிக்க, அதை சரியான பயன்படுத்த எனக்கு வல்லமை ஆண்டவர் அதுக்குரிய வல்லமை எனக்கு கொடுக்கல. அப்படி கொடுக்கணும்னு சொன்ன ஆண்டவர் ரெண்டு பக்கமும் நீ பிரயாசப்படுங்க. பிரயாசப்படும் பொழுதுதான் அது ஆசீர்வாதம், அது நிலையா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான என் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எதிர்பார்த்த காரியம் அதுதான். என்னுடைய பிரயாசத்திலே மகிழ்ச்சி காணப்பட வேண்டுமா? என்னுடைய பிரயாசத்துக்கு அவர் அனுகிரகம் பண்ண வேண்டுமா? அவரை ஆசீர்வதிக்க வேண்டுமா? அவர் பிரியப்படுகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்காத பிரயாசங்கள், நீங்க எதிர்பார்க்காத காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து சேரும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அன்பான என் தேவ பிள்ளைகளே, நீங்க அநேக காரியங்களை எதிர்பார்த்து செய்வீங்க. ஆனா இந்த பிரயாசம் மாத்திரம் ரெண்டு பக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க எதை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனா உங்களுக்கு அதுக்கு மேலான ஒண்ணு வந்து சேரும். அல்லேலூயா. அது எங்க இருந்து வரும், எப்படி வரும்னு எனக்கு தெரியாது, ஆனா வரும். அல்லேலூயா. ஆனா வரும், நம்புங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். இதுக்கு உங்க ரெண்டு பிரயாசம் தேவை. இப்படியான ஒரு பிரயாசப்படும் பொழுது நீங்க பிரயாசப்படுவதிலே கடன் இருக்காது, உங்க வாழ்க்கையில கடன் காணப்படாது, உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீர் காணப்படாது, உங்களுடைய வாழ்க்கையில துக்கம் காணப்படாது. நீங்க அப்பொழுதுதான் கடன் கொடுப்பவர்களா இருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்க ஒரு பிரயாசம் மாத்திரம் பட்டுக்கொண்டு இருக்க நீங்கள் கடன் கொடுப்பவர்களா தான் இருப்பீங்க. சரி, ஆனபடியால நீங்க இந்த ரெண்டு பிரயாசத்தை நீங்க சரியானபடி நீங்க பிரயாசப்படும். ரெண்டு காரியத்தும் உங்களுடைய உலகத்துக்குரிய காரியம் ஆண்டவர் சித்தப்படி இருக்கா, வேலைகளுக்காக செய்யறதுக்காக பிரயாசப்படுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ரீதியான உங்களை ஆவிக்கிற வாழ்க்கைக்காக பிரயாசப்படுங்க. அப்பொழுதுதான் கர்த்தர் வேலை எடுப்பார், சத்துரு தொட மாட்டார். அல்லேலூயா. இருந்திருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிக்க நேரமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேலையில கூட நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகின்றோம். ஆண்டவருடைய வேலைதான் நமக்கு முக்கியமா இருக்கின்றது.
ஆண்டவர் சொல்கிறார், இந்த 2 பிரயாசம் தான் என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியமாய் நடக்கும். இந்த 2 பிரயாசம் என்னுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று சொல்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றவர், நம்மோடு கூட இடப்பட்டு கொண்டிருக்கிற நேரமா இருக்கிறது. அன்பான என் தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இதோ எனக்கு ஆண்டவரே, எனக்கும் என் குடும்பங்களுக்கும் ஆண்டவரே, என்னுடைய சொத்துக்களுக்கும் ஆண்டவரே, உம்முடைய வேலை எனக்கு அவசியமா இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வேலை நமக்கு போட்டிருந்தால் சத்துருவானவருக்கு தொட முடியாது ஆண்டவரே. அந்த வேலை எனக்கு வேண்டும். நான் இரு பக்கமும் பிரயாசப்படுகிற ஒரு பிள்ளையாய் நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. நாம் ஆண்டவருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என்னை உருவாக்கும் என்று சொல்லுவோம். ஆண்டவரை மோடு கூட இருக்கின்றார். நான் சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய கூடாரத்தை எதுவுமே அணுகுவதில்லை ஆண்டவரே, வாதையின் கூடாரத்தை அணுகுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை மோடு கூட இருக்கின்றார், வாதையின் கூடாரத்தை அணுகுவதில்லை. நாம் ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என்னை ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை இன்னும் பிரயாசப்பட எனக்கு உதவி செய்வீராக என்று சொல்வோம். ஆண்டவரே இந்த நாளை எனக்கு கொடுத்த இந்த கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் படுகின்ற பிரயாசத்திலே தான் ஆண்டவரே உம்முடைய வேலி அடங்கி இருக்கிறது என்பதை ஆண்டவரே இந்த நாளை எனக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. இந்த ஆவிக்குரிய பிரயாசமே என் தேசத்திலே என் சொத்தை பெருக வைக்கிறது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, அதற்காக நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவர் கூட இருக்கிறார், ஆவியானவர்களோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லாம் உங்களை தேடி வரும். அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லாம் உங்களை தேடி வரும். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நீங்க பிரயாசப்படுங்க ஆவிக்கிற வாழ்க்கையில. நாங்கள் எப்படியெல்லாம் பிரயாசப்படுகிறோமோ அதை போலவே ஆண்டவருடைய காலத்தில் பிரகாசப்படுங்க. தேவன் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் செய்வார். வாதையின் கூடாரத்தை அணுகார். இந்த வேலையில கூட ஆண்டவரோடு நாங்கள் பாடுவோம். ஆண்டவருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே அவரை விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார், அவரை விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. விடுதலை நாயகன் அவர் வெற்றியை தருகிறார். அல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோமையா, நன்றி என்று சொல்லுகிறோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம்.
போகாது. நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. நீங்க கைகளை தட்டும் பொழுது உங்க வாழ்க்கைக்கு விடுதலை உண்டாக வேண்டுமே, விடுதலை உண்டாக வேண்டுமே. பரலோகத்தில் இருந்து உங்கள் மேல் அனுகிரகம் இறங்க வேண்டுமே, உங்கள் மேல் அனுகிரகம் இறங்க வேண்டுமே. நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் மேல் ஆண்டவரே இந்த மாலை பணிகிறது. உடைய அனுகிரகமான கரம் இறங்கியிருக்கிறபடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மறுபடியும் ஆண்டவரே, உங்களை ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவரே ஆவிக்குரிய பிரயாசத்திலே எழும்பத்தக்கதாய் ஆண்டவரே நீ தட்டினபடியாக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை பொறுப்படுத்தினாக உடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பொறுப்படுத்தினாக ஆண்டவரே, நீர் வேலி அடைக்கப்படி நான் வேண்டுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலையில கூட ஆண்டவரே விடத்தில் ஆண்டவரே யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தார்களோ ஆண்டவரே, இந்த ஒப்பு கொடுத்தவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே, ஆண்டவரே வர இருக்கின்ற காரியங்கள் ஆண்டவரே எந்த காரியமாக இருந்தாலும் எல்லாம் ஆண்டவரே சமாதானமாய் முடியும்படி இயேசுவின் நாமத்திலே கடலுங்கள் ஆண்டவரே. எல்லா சமாதானமாய் முடிவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. எந்தெந்த இடங்களில் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விரோதமாக தடைகள் கிரியை செய்கிறதோ எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் உடச்சு எறிகிறேன். இந்த வேளையில் நான் எறிகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, பிள்ளைகளோட வாழ்க்கை இன்னும் கட்டப்படுவதாக ஆண்டவரே, பிள்ளைகளோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே. மானுவேலே கூட இருக்கபடியாக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் பிள்ளைகளை நடத்தும்படியாக வேண்டுகிறேன் ஆண்டவரே. நீ செய்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி. நீ செய்த காரியங்களை நினைத்து ஆண்டவரே இன்னும் மக்கள் பயபக்தியோடு ஆண்டவரே உதவி செய்கிறார்கள் ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு வாழ்க்கையில் செய்ததற்கான காரணம் என்ன? அற்புத அதிசயங்கள் உமக்களை இன்னும் பயந்து நடக்கும்படியாக ஆண்டவரே நினைத்து பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார். நினைத்து பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் செய்கிற ஒரு அற்புதத்திலும் அங்கே சந்தோஷம் எனக்கு எவ்வளவு பெருகிறதோ அதுக்கு மேலாக 2 மடங்கு பயம் அதிகரிக்க வேண்டும். பயம் அதிகரிக்க வேண்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவர் அல்போமே காவலோடு கூட இருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. விடுதலை நாவி தனத்திலே கிரியை செய்கிறது. ஆமென். விடுதலை நாவி கிரியை செய்கிறது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வாழ்க்கைக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிறார். நீர் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் விடுதலை ஆக்குவார். அவர் விடுதலை ஆக்குவார். அன்பான விடுதலை ஆவி கிரியை செய்கிறது. நன்றி பரிசுத்த ஆவியானவர். நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலைக்காக நன்றியோடு ஆமென். ஹalleluya. praise the Lord. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya.